ம் துர்காவா அது அவங்க வீட்டு இருக்கும். அதுவும் துறமங்கலம் தானே. இவ நல்லா இருக்குதாட்டுக்கு. ஆமா மொட்டை தான் அடிச்சிருக்காங்களாம். முடி அப்படியே அந்த இவ்வளோ பெருசு வந்துருச்சாங்க நல்லா கருகருன்னு. அதான் ஒரு அங்கிட்ட இங்கிட்ட ஒரு 10 பேர், அந்த வீட்டு சைடு ஒரு 10 பேர் கூப்பிட்டு போய் கொடுமுடி இருக்குல்ல, அங்கே போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடலாம். அப்போ வளைகாப்பு வேணா எல்லாத்துக்கும் சொல்லிக்கலாம் அப்படின்னு இருக்காங்களாம். ஏன்னா எல்லாம் இப்படி தெரிஞ்சு ஒன்று ஒன்று இதாக பேசி பேசி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஆகுது போகுதுன்னு. இதோ இதில் தான் நம்ம அன்றைக்கி பஸ்ஸு கவுஞ்சிருக்கோம் அந்த ரோட்டில் பேருந்து மடக்கல. ஒன்று இன்னும் கொஞ்சம் ரோடை அகலப்படுத்தணும். அகலையும் படுத்த மாட்டுறானுங்க. முக்குறான் திணறிட்டு ஏறுறான். நானா நீ பயந்தே விட்டேன் எங்கடா பஸ்ஸு கவுஞ்சிருக்கோன்னு. ஓ எப்பா நாட்டமா நான் இந்த மீன்லாம் இங்கிட்டு வெளியில வந்த மீன்லாம் எல்லாம் செத்து போய் கருவாடா இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி வாடடிக்குதுல்ல. இல்லை நாய்க்கு செத்து கிடந்தா என்னன்னு தெரியல. கல்யாணம்ப்பா கல்யாணம் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். தேங்க்யூ. அக்கா மாமா சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க தம்பி. பெட்ரோல் இங்கே விட சொல்கிறாங்க. நீ ஏன் அப்புறம் அங்கே போகிற? இங்கே விட சொன்னாங்களே அந்த அக்கா. இறக்கணும் இந்த படம். செல்லக்கா என்ன சாப்பிட்டீங்க? ஆனாப்பா கல்யாண வீட்டில் என்னப்பா சோறு போடுவாங்க? வெஜிடபிள் பிரியாணி, சாம்பார் சாதம் இதை சாப்பிட்டேன். சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஓகே ஓகே என்ஜாய். ஆமாப்பா மாமா நேற்று தான் வந்தார் ஊர்லேருந்து. அப்புறம் ஃபங்க்ஷன் போகணுன்னு வந்தாங்க. ஃபங்க்ஷன் முடிச்சு இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வெயில் சரியாந்திர வெயிலுப்பா. எப்பா சாமி. இங்கே பாருங்களேன் பள்ளி வேறு உச்சா விட்டு அடிச்சிருச்சு. பாருங்க மாமா பாருங்க அங்கே பெட்ரோல் போட்டுட்டு இருக்காரு.